வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி முதலியார்பேட்டையை சேர்ந்தவர் கார்த்திக். இவர் கடந்த 8ஆம் தேதி அதே பகுதியில் உள்ள நகை அடகு கடையில் ஊழியர் ராமு என்பவர் பணியில் இருந்தபொழுது 2 பவுன் தங்க நகைகளை வைத்து 85,000 ரூபாய் கடன் பெற்றுள்ளார். இதில் சந்தேகமடைந்த கடையின் உரிமையாளரான அசோக்குமார் நகைகளை சோதனை செய்த பொழுது தங்க நகைகள் இல்லை, போலியானது என கண்டறியப்பட்டது. இதுகுறித்து கடையின் உரிமையாளரான அசோக்குமார் முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் கடையில் இருந்த சிசிடிவி மற்றும் நகைகளை சோதனை செய்தனர். இந்த சோதனையில் கார்த்திக் என்பவர் அடமானம் வைத்தது தங்க நகைகள் அல்ல, போலியான கவரிங் நகைகள் என கண்டறியப்பட்டது. மேலும் கார்த்திக் என்பவர் போலியான முகவரி கொடுத்து கடன் பெற்றதும் தெரியவந்தது. இதனையடுத்து கார்த்திகை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தினர். அந்த விசாரணையில் சென்னையை சேர்ந்த இருவருக்கும் சம்பந்தம் இருப்பது தெரியவந்தது. தொடர்ந்து சென்னை சென்ற தனிப்படை போலீசார் அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் பிரசாந்த் மற்றும் முகமது ஆகிய இருவரையும் கைது செய்து ஒரு கார் மற்றும் 1,20,000 ரூபாய் ரொக்கம் ஆகியவைகளை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து 3 பேரையும் நீதிமன்றம் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் இவர்கள் அதே 8ஆம் தேதி வில்லியனூர் பகுதியில் உள்ள நகை அடகு கடையில் மேலும் 2 பவுன் நகைகளை வைத்து 87,000 கடன் பெற்றதும் விசாரணையில் தெரியவந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி திருக்கனூர் அடுத்த செல்லிப்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் முத்துக்குமரன். தனியார் பேருந்து ஓட்டுநரான இவருக்கும் சேதராப்பட்டை சேர்ந்த சங்கர் என்பவருக்கும் இடையே கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக முன்விரோதம் இருந்து வந்தது. இந்த நிலையில் முத்துக்குமரன் நேற்று சேதராப்பட்டு பஸ் நிலையத்தில் பயணிகளை பேருந்தில் ஏற்றுக்கொண்டிருந்த பொழுது அங்கு வந்த சங்கர் முன்விரோதம் காரணமாக முத்துக்குமரனை ஆபாசமாக திட்டியதோடு மறைத்து வைத்திருந்த கத்தியால் ஓட்டுநர் முத்துக்குமரனை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடினார். இதில் படுகாயமடைந்த முத்துக்குமரன் மண்ணாடிப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை பெற்றார். இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த திருக்கனூர் போலீசார் பேருந்தில் இருந்த சிசிடிவி காட்சிகளையும் வெளியிட்டு குற்றவாளியை தேடி வருகின்றனர். பேருந்தில் ஓட்டுநரை சரமாரியாக வெட்டிய வாலிபரின் சிசிடிவி காட்சி தற்பொழுது இணையத்திலும் வைரலாகி வருகின்றது. பாகூர் கிராமத்தில் அமைந்துள்ள முருகன் ஆலயத்தில் இன்று பங்குனி உத்திரம் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. இவ்விழாவில் ஊர் மக்கள் திரளாக கலந்து கொண்டு முருகனுக்கு காவடி எடுத்து தங்களது வேண்டுதலை நிவர்த்தி செய்தனர். திரு ரேகன் ஜான்குமார் அவர்கள் காவடி எடுத்து வந்த பக்தர்களுக்கு மோர் மற்றும் ஜூஸ் பாக்கெட்டுகளை வழங்கினார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு காராமணிக்குப்பம் சிவசுப்பிரமணிய ஆலயத்தில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு காலை சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட சுவாமி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி திமுக மாநில அமைப்பாளர் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து தொகுதி திமுக பிரமுகர் ராமு ஏற்பாட்டில் நடைபெற்ற அன்னதானத்தில் கலந்து கொண்டு சுமார் 500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் அன்னதானம் வழங்கினார். இதில் தொகுதி பொறுப்பாளர் கார்த்திகேயன், தொகுதி செயலாளர் நடராஜன், முன்னாள் கவுன்சிலர் வேலையன் உட்பட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள்.
விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே கூனிமேடு மீனவ கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி உள்ளது. இந்த பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். ஆனால் இப்பள்ளி வளாகத்தில் மாணவர்களுக்கு கழிவறை இல்லை. இதனால் இப்பள்ளி மாணவர்கள் திறந்தவெளி பகுதியில்தான் இயற்கை உபாதையை கழித்தனர். இந்நிலையில் கூனிமேடு பகுதி மீனவர் பஞ்சாயத்தார் மற்றும் பள்ளி நிர்வாகம் சார்பில் தமிழ்பட இசையமைப்பாளர் இமானை சந்தித்து பள்ளிக்கு கழிவறை வசதி அமைத்துக் கொடுக்குமாறு கோரிக்கை வைத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து இமான் இப்பள்ளிக்கு கழிவறை கட்டிடம் அமைக்க ரூபாய் 4 லட்சம் நிதி உதவி அவரது அறக்கட்டளை மூலம் வழங்கியுள்ளார். இந்த நிதியின் மூலம் அப்பள்ளி வளாகத்தில் புதிதாக நவீன முறையிலான கழிப்பறை கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளது. இதற்கான திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் இமான் கலந்து கொண்டு நவீன முறையிலான கழிப்பறை கட்டடங்களை திறந்து வைத்து பள்ளி மாணவர்களுக்கு அறுசுவையுடன் கூடிய உணவு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கூனிமேடு குப்பம் மீனவர் பஞ்சாயத்தார், உள்ளாட்சி நிர்வாகிகள் மற்றும் அப்பள்ளியின் ஆசிரியர்கள், நிர்வாகத்தினர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் 100க்கும் மேற்பட்ட பேருந்துகள் உள்ளூர் மற்றும் வெளியூர்களுக்கு இயக்கப்பட்டு வருகின்றது. இதில் 265 ஒப்பந்த ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பணியாற்றி வருகின்றனர். கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் இவர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்கள் நடத்திய நிலையில் அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் நேற்று முதல் 2வது நாளாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2 நாட்களாக அனைத்து அரசு சாலை போக்குவரத்து கழக பேருந்துகளை பணிமனைகளில் நிறுத்தி தங்களது போராட்டத்தை நடத்தியுள்ளனர். இந்த நிலையில் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் போக்குவரத்து ஆணையர் சிவகுமாரிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் இம்மாதம் இறுதி மற்றும் மே மாதத்திற்குள் ஊழியர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து ஊழியர்கள் போராட்டத்தை கைவிட்டு வழக்கம் போல் பணிக்கு திரும்பினர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த ஏழை எளிய மாணவர்களுக்கு நீட் தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்பை நேற்று புதுச்சேரி மதர் குளோரி கோச்சிங் அகாடமியில் மாநில செயலாளர் சரவணன் துவக்கி வைத்தார். தொடர்ந்து நீட் தேர்வுக்கு தயாராகும் மாணவ மாணவிகளுக்கு அதற்கான புத்தகத்தை சரவணன் வழங்கினார். எதிர்கால மருத்துவர் ஆவதற்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்த சரவணன் தனது 19 ஆண்டுகால அரசியல் பயணத்தில் தற்பொழுதுதான் மனநிறைவு ஏற்பட்டிருக்கின்றது. ஏழை மாணவர்களுக்கு எட்டாக்கணியாக அந்த நீட் தேர்வு பயிற்சியை உழவர்கரை பாஜக சார்பில் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மாணவர்கள் இதனை பயன்படுத்தி வருங்காலத்தில் மருத்துவராக வேண்டும் என்பதுதான் எனது கனவு. எனது கனவுகளையும் பெற்றோர்கள் கனவுகளையும் நினைவாக்க மாணவர்களாகிய நீங்கள் கடினமாக உழைத்து படித்து வாழ்க்கையில் உங்கள் லட்சியமான மருத்துவராக முன்னேற வேண்டும் என்று வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார். மதர் குளோரி கோச்சிங் சென்டரின் உரிமையாளர் அந்துவான் பிரபு மற்றும் உழவர்கரை தொகுதி பாஜக நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள், மாணவிகள் பலர் கலந்து கொண்டார்கள்.
காரைக்காலை அடுத்த திருப்பட்டினம் பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ நடன காளியம்மன் திருக்கோவில் ஆண்டுதோறும் பங்குனி உத்திரத்தில் தேமிதி திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு தேமிதி திருவிழாவை ஒட்டி கடந்த 4 நாட்களாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மன் பல்வேறு வாகனங்களில் வீதி விழா வந்து பக்தர்களுக்கு அருள் அளித்தார். மேலும் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான இன்று வண்ண வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நடன காளியம்மன் தீக்குழி முன்பாக எழுந்தருளி தீமிதி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருள் பெற்றனர். தீமிதிக்கு பின்னர் அம்மனுக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு அம்மன் நடனமாடி கோவிலுக்குள் செல்லும் காட்சியை ஏராளமான பக்தர்கள் கூடியிருந்து கண்டு களித்தனர். அழகு காவடி எடுக்கும் பக்தர்கள் பக்தி பரவசத்தோடு நடனம் ஆடியது கூடியிருந்த பக்தர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது. புதுச்சேரி தேங்காய்திட்டு மேட்டுத்திரு அருள்மிகு வரசக்தி விநாயகர் தேவஸ்தானத்திற்குட்பட்ட அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ பால விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் சுவாமியின் 38ஆம் ஆண்டு பங்குனி உத்திர காவடி உற்சவ விழா கடந்த 7ஆம் தேதி பந்தக்கால் நடுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை, அம்மனுக்கு கூழ் வார்த்தல் மற்றும் காவடி எடுக்கும் பக்தர்களுக்கு காப்பு கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையடுத்து சுவாமிகளுக்கு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் ஐயனார் கோவில் குளக்கரையிலிருந்து ஜலம் திரட்டி வந்து காவடிகளுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று 108 காவடிகள் வீதி உலா புறப்பாடு நடைபெற்றது. இதில் ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் என 100கணக்கானோர் கலந்து கொண்டு பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினார்கள். தொடர்ந்து 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஸ்ரீ பாலமுருகன் விழாக்குழு மற்றும் புதுச்சேரி தேங்காய் திட்டு இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுவை காவல்துறையில் பணிபுரியும் அதிகாரிகள் முதல் காவலர்கள் வரை அனைவருக்கும் கூட்டுறவு, வீட்டு வசதி சங்கம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டுமென அங்காளன் எம்எல்ஏ வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து புதுச்சேரி காவல்துறை இயக்குநருக்கு அங்காளன் மனு அளித்துள்ளார். அந்த மனுவில் புதுச்சேரி காவல்துறையில் 18/9/2007 தேதியில் புதுச்சேரி போலீஸ் பர்சனல் கோஆபரேட்டிவ் ஹவுசிங் சொசைட்டி எல்டிடி நம்பர் பி 772 என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு சில மாதங்களுக்குள் செயல்படாமல் இருந்த காரணத்தால் ஒரு சில வருடங்களுக்கு பிறகு முழுவதுமாக சங்கம் கலைக்கப்பட்டது. எல்லா மாநிலங்களிலும் மற்றும் யூனியன் பிரதேசம் மற்றும் அனைத்து காவல்துறையிலும் பணிபுரியும் அனைவருடைய நலனுக்காக காவலர் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதேபோல் புதுச்சேரி அரசு ஊழியர்கள் வெவ்வேறு துறையில் பணிபுரிபவர்களுக்கு தனித்தனியாக 25க்கும் மேற்பட்ட கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் புதுச்சேரியில் சிறப்பாக இன்றளவும் செயல்பட்டு வருகின்றது. புதுச்சேரி காவல்துறை மற்றும் இந்திய ரிசர்வ் பட்டாலியன் பணிபுரியும் காவலர்கள் முதல் அதிகாரிகள் வரை அனைவரும் பயனடையும் விதமாக புதுச்சேரி காவல்துறையில் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் அமைக்க வேண்டும். எல்லா மாநில காவல்துறையில் பணியின் பொழுது விபத்து மற்றும் படுகாயங்கள் அடைந்தால் அதற்கான அளவை பொறுத்து இழப்பீட்டுத் தொகை அரசு தருகின்றது. மேலும் மருத்துவ சிகிச்சைக்காக இலவச மருத்துவ காப்பீடு திட்டம் உள்ளது. இதேபோல் புதுச்சேரி காவல்துறை மற்றும் இந்திய ரிசர்வ் பட்டாலியன் படைப்பிரிவில் பணிபுரியும் காவலர்கள் முதல் அதிகாரி வரை உள்ளவர்களுக்கு
அரசு சார்பாக இலவச மருத்துவ காப்பீடு திட்டம் வழங்க வேண்டும். புதுச்சேரி காவல்துறையில் வார விடுமுறை மற்றும் அரசு விடுமுறை ஆகியவற்றை கணக்கிட்டால் 100 நாட்களுக்கு மேல் வருகின்றது. ஆனால் புதுச்சேரியில் காவல்துறையில் குறைந்தபட்சம் 30 நாள் கணக்கிட்டு அதற்கான சம்பளத்தை தருகின்றனர். இனிவரும் காலங்களில் புதுச்சேரி காவல்துறையில் பணிபுரிபவர்களுக்கு இப்பொழுது கொடுப்பதை விட 2 மடங்காக உயர்த்தி தர வேண்டும். அல்லது சனி, ஞாயிறு மற்றும் அரசு விடுமுறை நாட்களை கணக்கிட்டு அதற்கான சம்பளத்தை வழங்க ஆலோசனை செய்ய வேண்டும். புதுச்சேரியில் சுகாதாரத்துறை, சிறைத்துறை, தீயணைப்புத்துறை போன்ற துறைகளில் பணிபுரியும் அரசு ஊழியர்களுக்கு இரவு பணிக்கான இரவு படித்தொகை கணக்கிட்டு தருகின்றனர். புதுச்சேரி காவல்துறை மற்றும் இந்திய ரிசர்வ் பட்டாலியன் பணிபுரியவர்களும் அனைவரும் இரவு பணி செய்து வருகின்றனர். ஆனால் இதற்கான இரவு பணிப்படி தொகையை கொடுப்பதற்கு பரிசீலனை செய்ய வேண்டும். இந்திய ரிசர்வ் பட்டாலியன் படைப்பிரிவில் 2015ஆம் ஆண்டில் இணைந்த 9 காவலர்களுக்கு மற்ற காவலர்கள் சம்பள நிலையை விட ஒரு கிரேட் சம்பள குறைவாக உள்ளது. டி குரூப் ஊழியர்களுக்கு சரியான பதவி உயர்வு மற்றும் சம்பள குறைபாடுகள் இருக்கின்றது. இந்திய ரிசர்வ் பட்டாலியன் படைப்பிரிவில் பல ஆண்டுகளாக புதிய காவலர் தேர்ந்தெடுக்கப்படாமல் இருக்கின்றது. அதேபோல் அமைச்சகம் ஊழியர்கள், ஓட்டுநர்கள் என்ற பல பதவிகள் 20 ஆண்டுகளாக பூர்த்தி செய்யாமல் காலியாக இருக்கின்றது. இதுபோல் பல ஆண்டுகளாக பல்வேறு குறைகள், பிரச்சனைகள் இந்திய ரிசர்வ் பட்டாலியன் படைப்பிரிவில் நிலவி வருகின்றது. அதை சரி செய்ய வேண்டும். எல்லா மாநில காவல்துறையிலும் இந்திய ரிசர்வ் பட்டாலியன் 10 ஆண்டுகளுக்கு பிறகு மாநில காவல்துறையுடன் இணைக்கப்படுகின்றது. குறிப்பாக ஹரியானா, கேரளா, தமிழ்நாடு போன்ற பல மாநிலங்களில் இதுபோல செயல்பட்டு வருகின்றது. இதற்கு முன்னர் 1965ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் புதுச்சேரி காவல்துறை தனியாகவும் புதுச்சேரி ஆயுதப்படை பிரிவு தனியாக செயல்பட்டு வந்தது. அதன் பின்னர் 1985இல் தனியாக செயல்பட்டு வந்த புதுச்சேரி ஆயுதப்படை பிரிவை புதுச்சேரி காவல்துறையுடன் இணைத்தனர். 10 ஆண்டுகளுக்கு பிறகு கூட ஊர்காவல் படை வீரர்களை புதுச்சேரி காவல்துறையுடன் இணைக்கின்றீர்கள். இதேபோல் புதுச்சேரியிலும் இந்திய ரிசர்வ் பட்டாலியன் படைப்பிரிவை புதுச்சேரி காவல்துறையுடன் இணைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மேலும் பொதுமக்கள் பாதுகாப்புக்காக இரவு பகலாக உழைக்கும் காவல்துறையினரின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பது பல்வேறு தரப்பினரின் கோரிக்கையாக உள்ளது என்று அங்காளன் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார். புதுவை களித்தீர்த்தல்குப்பம் மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் சாதனை பாராட்டு விழா இன்று கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சென்னை டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் மனித வளத்துறை பொது மேலாளர் மற்றும் ஏஐ கிளவுட் HR ஹெட் ஸ்ரீமதி சிவசங்கரி யோகேஷ் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு வேலைவாய்ப்பு பெற்ற மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை மற்றும் கல்வியில் சாதனை புரிந்த பேராசிரியர் மற்றும் மாணவர்களுக்கு விருது மற்றும் பரிசுகள் வழங்கி கௌரவித்தார். இவ்விழா மணக்குள விநாயகர் கல்வி குழும தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநரும் திண்டிவனம் தக்ஷஷீலா பல்கலைக்கழக வேந்தருமான எம் தனசேகரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் டி ராஜராஜன் மற்றும் இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கல்லூரி முதல்வர் முனைவர் மலர்கண் வரவேற்புரை மற்றும் கல்லூரியின் நடப்பு கல்வியாண்டுக்கான சாதனை உரையாற்றினார். கல்லூரி தலைவர் தனசேகரன் தனது உரையில் வேலை வாய்ப்புகளை பெற்ற மாணவர்களுக்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தார். எந்த துறை அல்லது பதவி எதுவாக இருந்தாலும் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை அதிகபட்சமாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு அவர்களை ஊக்குவித்தார். அர்ப்பணிப்பு மற்றும் விடாமுயற்சியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியவர் நவீன பணியிடத்தின் சவால்களை திறம்பட எதிர்கொள்ள மாணவர்கள் விடாமுயற்சியுடன் பணியாற்றவும் தொடர்ந்து தங்கள் திறன்களை மேம்படுத்தவும் அறிவுறுத்தினார். பொருளாளர் ராஜராஜன் பாராட்டு உரையில் ஒருவரின் தொழில்முறை பயணத்தில் தொடர்ச்சியான கற்றலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். அடுத்த 5 ஆண்டுகளில் தொழில்துறைகளில் பரவலாக செயல்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் செயற்கை நுண்ணறிவின் வளர்ந்து வரும் முக்கியத்துவத்தையும் அவர் எடுத்துரைத்தார். தலைமை விருந்தினர் ஸ்ரீமதி சிவசங்கரி உரையாற்றுகையில் தலைமை விருந்தினர் சிவசங்கரி யோகேஷ் புகழ்பெற்ற நிறுவனங்களில் வேலைவாய்ப்புகளை பெற்ற மாணவர்களின் சாதனைகளை பாராட்டினார். தனது ஊக்கமளிக்கும் முறையில் மற்றவர்கள் தவிர்க்கக்கூடிய பொறுப்புகளை தைரியமாக ஏற்குமாறு அவர் வலியுறுத்தினார். வளர்ச்சிக்கான பாதையாக வாய்ப்புகளுக்கு ஆம் என்று சொல்வதன் சக்தியை எடுத்து காட்டினார். தவற விடுவோம் என்ற பயம் ஃபோமோ மற்றும் தவற விடுவோம் என்ற பீதி போமோ ஆகியவற்றை தாண்டி உயர மாணவர்களை அவர் ஊக்குவித்தார். தொடர்ந்து வளர்ந்து வரும் தொழில்துறை உலகில் கவனம் செலுத்தவும் மேல்தன்மையுடனும் நீண்டகால வெற்றியில் அர்ப்பணிப்புடனும் இருக்க அவர்களை ஊக்குவித்தார். இக்கல்வியாண்டில் நடைபெற்ற 56 நிறுவன வளாக வேலைவாய்ப்பு முகாம்கள் மூலம் 505 மாணவ மாணவிகள் 1076 பணி நியமன ஆணை பெற்றனர். அவர்களில் TCS நிறுவனர் டிஜிட்டல் மற்றும் பிரைம், ஹெக்ஸாவேர், காக்னிசென்ட், அவர்சாஃப்ட்,
பிவோட்டல் போன்ற மிக சிறந்த பன்னாட்டு நிறுவனங்களில் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ட்ரீம் வேலைவாய்ப்பு பெற்றனர். மேலும் முன்னணி நிறுவனங்களான TCS, CDS, டெக் மஹேந்திரா, மெட்சோஹோ, டேட்டா பேட்ரெயின், வல்லி டெக்னாலஜிஸ், TVS, லூகாஸ், டெல்ஃபி, TVS, வெர்ஜஸ் பெயிண்ட்ஸ், இன்டெக்ரா சாஃப்ட்வேர், ICICI, ப்ரொடென்ஷியல் லைஃப், முத்தூட் ஃபின்கார்ப், உட்கர்ஷ் பேங்க் போன்ற நிறுவனங்கள் மூலம் 455 மாணவ மாணவிகள் பணி நியமன ஆணைகளை பெற்றனர். நிகழ்ச்சியில் வேலைவாய்ப்புத்துறை டீன் முனைவர் M. ஜெயக்குமார் வேலைவாய்ப்பு மையத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆண்டறிக்கை வாசித்தார். இறுதியில் மேலாண்மைத்துறை பேராசிரியர் முனைவர் வைத்தீஸ்வரன் நன்றி உரையாற்றினார். நிகழ்ச்சியில் அனைத்து துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் வேலைவாய்ப்பு ஒருங்கிணைப்பாளர்கள் கலந்து கொண்டார்கள். புதுவை காமராஜர் சாலையில் பழைய கலெக்டர் அலுவலகத்தில் எதிரில் கேரளாவை சேர்ந்த நிஷாத் அகமது என்பவர் கோ-ப்ரீ என்ற பெயரில் தனியார் நிறுவனம் நடத்தி வருகின்றார். தமிழகம், புதுச்சேரி மற்றும் கேரளாவில் செயல்படும் இந்த நிறுவனம் சுற்றுலா சைக்கிள் திட்டத்தின் பெயரில் சுமார் 700க்கும் மேற்பட்ட பொதுமக்களிடம் முதலீடு பெற்று 45 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் 9 மாதத்திற்கு மாதம் 52,000 லாபம் என்ற அடிப்படையில் லாபம் தராமல் ஏமாற்றியுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட சுல்தான்பேட்டை சேர்ந்த ரியாஸ் கொடுத்த புகாரின் பேரில் கடந்த 4/4/2025 அன்று சைக்கிள் நிறுவனத்தில் சைபர் கிரைம் போலீசார் மற்றும் அமலாக்கத்துறையினர் சோதனை செய்து 2 கோடி ரூபாய்க்கு மேல் பணத்தை பறிமுதல் செய்தனர். இந்த நிலையில் புதுச்சேரி மாநில பாஜக இளைஞரணி சார்பில் பாஜக இளைஞரணி தலைவர் அற்புதராஜன், பொதுச் செயலாளர் கணபதி, துணைத் தலைவர் சுபிக் ராமன், மகேந்திரன், விஜயகுமார் மற்றும் அரியங்குப்பம் தொகுதி தலைவர் ராசு, வழக்கறிஞர் ஐயப்பன் உள்ளிட்டோர் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரை நேரில் சந்தித்து புகார் மனு அளித்தனர். அந்த மனுவில் மோசடி செய்த சைக்கிள் நிறுவனம் பொதுமக்களிடமிருந்து பணத்தை ஆசை காட்டி மோசடியாகவும் சட்டத்திற்கு புறம்பாக முதலீடு பெற்று வருகின்றது. இந்த நிறுவனம் பங்குச் சந்தையில் இடம்பெறவில்லை, சரியான உரிமம் பெறவில்லை, முறையான ஆவணங்கள் இன்றி இயங்கி வருகின்றது. இந்த நிறுவனத்தின் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருந்தது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.